இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் எல்லோருமே இந்த பிரபஞ்சம்தான் குரு, பிரபஞ்சம்தான் கடவுள் அப்படின்னு பல பேர் பிரபஞ்சத்தை தான் கடவுள், இல்லை இந்த பஞ்சபூதங்களை தான் கடவுள் குரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயற்கையெல்லாம் கடவுள்னு. இந்த குரு மந்திரம்னு ஒன்று இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மந்திரம் தெரியுதுன்றதுக்கு இன்னும் கூட ஒரு பாகுபாடு சொல்லி பார்க்கலாங்க. எல்லோருமே குரு மந்திரம் அப்படின்ற வார்த்தையை குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் மனிதனும் தனக்குள்ள இருக்கின்ற கடவுள்கள் யாருன்றதுக்கு உணர்றதுக்கு யார் முதலில் தேவைங்கிறத உணரும் பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் இந்த குரு சிவனாக இருக்கட்டும், குரு பிரம்மாவாக இருக்கட்டும், குரு விஷ்ணுவாக இருக்கட்டும், ஏன் இந்த அண்ட சராசரமாகிய பிரபஞ்சமாக கூட இருக்கட்டும்ங்க, இதெல்லாம் யாருடைய பாதம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதாவது தன்னுடைய குருவின் பாதம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த கடவுள்ன்ற தன்மையை உணர முடியும். அவர்களால் மட்டும்தான் குருன்றவருக்கு முழு சேவை செய்து முழு தன்மையின் உணர்வலையும் ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் இந்த குரு மந்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பல பேர் பிரபஞ்சம்தான் கடவுள், பிரபஞ்சம்தான் இறைவன் சொல்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பிரபஞ்சம் எப்படி அவங்களுக்குள் உணர்த்துதுங்கிறத மட்டும் மறுத்துக்கிட்டு தாங்க இருக்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு சகாப்தம் ஏற்படும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் யார் தன்னை உணர்த்த தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறாங்களோ, அதே போல் உங்களுக்குள் உணர்த்த உயிரோட்டமான ஒருவர் வேண்டுமெனில் அவரே உங்கள் குருவானால் அவரை மட்டுமே நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுள் இந்த அண்ட சராசரமும் அடங்குங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.